राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। எல்லாருக்கும் விஸ்வாவசு புத்தாண்டு ஆசீர்வாதங்கள். விஸ்வாவசு சாதாரணமா நம்ம புரி ஜெகநாதனுடைய சரித்திரத்துல ஜெகநாதனுடைய பூர்வமூர்த்தியான அழகான நீல மாதவனை பூஜை பண்ண ராஜா பேரு விஸ்வவசுன்னு பேரு. இந்த வருஷம் பேர் விஸ்வாவசுன்னு பேர். நம்ம எப்படி எடுத்துக்கலாம், விஸ்வவசு அந்த ராஜாவை ஞாபகப்படுத்திக்கலாம். ஜெகநாதனை அவ்வளவு அழகா நீல மாதவனை பூஜை பண்ண விஸ்வவசு. இந்த வருஷம் எல்லாருக்கும் ஆனந்தம், சமாதானம், சாந்தி, நிம்மதி, ஐஸ்வர்யம், பக்தி, ஞானம், வைராக்கியம் எல்லாம் பூரணமா கிடைக்கட்டும். ஒவ்வொரு நாளுமே தெய்வீகம்ன்றது இந்த உலகத்துல அப்படியே சூழ்ந்துதான் இருக்கு. துளி கூட அதுல சந்தேகமோ பயமோ கவலையோ கிடையாது. தெய்வீகம் அப்படின்றது ஒவ்வொரு விஷயத்திலையுமே இருக்கு. காற்றுல இருக்கு, சூரியன்ல இருக்கு, சந்திரன்ல இருக்கு, தண்ணியில இருக்கு, நெருப்புல இருக்கு, மரம், செடி, கொடி, மனிதன், மிருகம், பூச்சி, புல், பூண்டுன்னு எல்லாத்துலயும் தெய்வீகம் நீக்கமர நிறைஞ்சிருக்கு. சக்தி இல்லை அப்படின்னா எப்படி? பெட்ரோலுக்கு ஒரு சக்தி இருக்கிறதுனாலதான் கார் ஓடுறது. அதுக்கு கார் இன்ஜினுக்கு ஒரு சக்தி, ஓட்டுற மனிதனுக்கு ஒரு சக்தி, எல்லாத்துலயுமே சக்தி. அப்ப இந்த சக்தி எல்லாத்தையும் உணர்வதற்காகத்தான் சனாதன தர்மம். இந்த சக்தியை நம்முடைய வாழ்க்கைக்கு உபயோகப்படுத்திக் கொள்வதற்காகத்தான் சனாதன தர்மம். யாத்திரை போறதே எதுக்கு அப்படின்னா அங்கங்க இருக்கக்கூடிய விதவிதமான சக்தி ரூபங்களை, அதாவது ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு விதமான எனர்ஜி இருக்கு. இப்ப எப்படி கல்ஃப் கண்ட்ரி எல்லாம் போனோம்னா நிறைய எண்ணெய், அந்த சக்தி நிறைய கிடைக்கிறது. அதே வேற ஊர்களுக்கெல்லாம் போனா இன்னொரு விதமான சக்தி கிடைக்கிறது. ஸோ ஒவ்வொன்றையும் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம் இல்லையா? அத்தனை சிரேஷ்டம். இந்த பிருந்தாவனம் அவ்வளவு விசேஷம். நேற்று கூட ராதா கோகுலானந்தா அந்த பகவானுடைய மூர்த்திகள் இருக்கிற இடத்தை தான் பார்த்தோம். ராதா வினோதா, ராதா கோகுலானந்தா, ராதா விஜய கோவிந்தா. அது இல்லாமல் சைத்தன்ய மகாபிரபுடைய மூர்த்தி, அப்புறம் சைத்தன்ய மகாபிரபு வச்சுருந்த கோவர்தன சிலா, இதெல்லாம் அந்த கோவில்ல இருக்குன்னு சொன்னேன். இது ராதா கோகுலானந்தா ஜம்முன்னு விஸ்வநாத சக்கரவர்த்தி அவர் பூஜை பண்ண மூர்த்தி. அவருக்கு இந்த மூர்த்தி கிடைச்சது அழகா ஒரு கதை காண கிடைக்கிறது. அவர் பாட்டுக்கு ஆனந்தமா பக்தி பண்ணிண்டு நாமஜபம் பண்ணிண்டு பகவத் சிந்தனையோட இருந்தார். அப்ப அந்த ராதா கோகுலானந்த மூர்த்திய பூஜை பண்ணிட்டு இருந்த ஒருத்தருக்கு சொப்பனத்துல பகவான் நீ என்ன விஸ்வநாத சக்கரவர்த்தி கிட்ட கொடுத்துடு, இனிமேல் அவர் தான் எனக்கு பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டார். உடனே அந்த பக்தரும் கொண்டு விஸ்வநாத சக்கரவர்த்தி கிட்ட கொடுக்கிறார் ராதாக்குள்ள இருக்கும்போது. அவர் சொல்றார், எனக்கு அந்த மூர்த்தியை பூஜை பண்றதுக்கான அந்த திறமையோ அந்த தவமோ இல்லாட்டி அவ்வளவு வசதியோ கிடையாது, அதனாலே வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறார். அப்ப அவர் வருத்தப்பட்டு எடுத்துட்டு போயிடுறார். அப்ப ராத்திரி திரும்பியும் இந்த விஸ்வநாத சக்கரவர்த்திக்கு பகவான் காட்சி கொடுத்து, இல்லை நான் உன் கூட தான் இருப்பேன், எனக்கு வேண்டிய எல்லா காரியத்தையும் நான் ஏற்பாடு பண்ணிக்கிறேன், நீ ஆத்மார்த்தமா பூஜை பண்ண எனக்கு அது போதும் சொல்லி திரும்பவும் அந்த பக்தருக்கு சொப்பனத்துல காட்சி கொடுத்து, நாளைக்கு என்ன திருப்பி அழிச்சுட்டு போய் அவர்கிட்ட கொடு, அவர் வாங்கிப்பாருன்னு சொல்ல. அப்படிதான் இந்த ராதா கோகுலானந்தன் விஸ்வநாத சக்கரவர்த்தியை தேடிண்டு வந்தான் அப்படின்னு காண கிடைக்கிறது. நீங்க பார்த்தோம்னா ராதா வினோதா, ராதா விஜய கோவிந்தா மூர்த்திகள் எல்லாம் ஜெய்ப்பூர்ல தான் இருக்கா. ராதா கோகுலானந்த மூர்த்தி தான் அழகா இன்னைக்கும் பிருந்தாவனத்துல இருக்கான். அந்த ராதா கோகுலானந்தன் கோவில்ல தான் லோகநாத கோஸ்வாமி, நரோத்தம தாசா, விஸ்வநாத சக்கரவர்த்தி இவர்களுடைய சமாதி எல்லாம் இருக்கு. நேற்று கூட கிடந்த பலதேவ வித்யாபூஷணர்லாம்
ரொம்ப அழகா கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்துல பின்னாடி வந்த ஒரு பெரிய பக்தர். நிறைய பேர் அழகா பதில் அனுப்பிச்சிருந்தார். இந்த வாழ்க்கையில வாழறதுன்றது ரொம்ப சுகமான ஒரு அனுபவம். இங்க பலவிதமான பொறுப்புகள் உண்டு, பலவிதமான சவால்கள் உண்டு. அதுதான் வாழ்க்கை. எல்லாமே அப்படியே ஸ்மூத்தும் கிடையாது, எல்லாத்தையும் ஸ்மூத்தா நாம ஆக்கிக்கொள்ளணும். அதுதான் இந்த வாழ்க்கையினுடைய ரகசியம். இந்த ரொம்ப அழகா இருக்கும் பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன், இந்தியாவோட BROன்னு சொல்லுவா. மலைகள்ல எல்லாம் அவ தான் ரோடு போடுவா. இன்னைக்கும் பத்ரிகாசிரமம் போற ரோடெல்லாம் அவ தான் போட்டிருப்பா. அவளோட ஸ்லோகனே ரொம்ப அழகா இருக்கும். எய்தர் we will find a way or we will build a new one. ஒண்ணு வழி கண்டுபிடிப்போம், இல்லையா நாங்களா ஒரு வழியை உண்டாக்கி அதுல பயணப்படுவோம். இதுதான் வாழ்க்கை. அதனாலதான் இவ்வளவு சம்பிரதாயங்கள், அத்வைத்தம், விசிஷ்டாத்வைத்தம், துவைத்தம், கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயம் எல்லாமே ஒவ்வொரு காலகட்டத்துல வேதத்தை ஆதாரமாக கொண்டு ஒவ்வொரு மகாத்மாவும் அழகான ஒரு வழியை உண்டாக்கி ஜோரா அதுல ஜனங்களுக்கு ஆனந்தம், சமாதானம், சாந்தியை ஊற்றுறார்கள். ஸோ நமக்காக ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மகாத்மாக்கள் விதவிதமா தபஸ் பண்ணி விதவிதமான காரியங்களை பண்ணி நமக்கான வழியை காட்டி கொடுத்துட்டே இருக்கா. இப்படி இந்த ராதா கோகுலானந்தன் அதை சொன்னேன். இந்த ராதாரமணன் கோவில் பக்கத்துல தான் இந்த ராதா கோகுலானந்தனுடைய கோவில் அப்படின்னு சொன்னேன். இந்த ராதாரமணன்ல இருந்து ராதா கோகுலானந்தா போற வழியிலேயே நடுவுல ஒரு கோவில் உண்டு. நம்ம சைத்தன்ய மகாபிரபுவினுடைய ஷட்புஜ ரூபம் இருக்கக்கூடிய கோவில். அழகா கல்லூஜி மகாராஜனுடைய அந்த ஆசிரமத்துல அந்த கோவில் இருக்கு. ரொம்ப ஆச்சரியமான ஷட்புஜ மூர்த்தி. ஷட் அப்படின்னா ஆறுன்னு அர்த்தம். ஷட்புஜம், 6 கைகளுடைய ஸ்ரீகிருஷ்ண சைதன்ய மகாபிரபுவினுடைய ஒரு மூர்த்தி அங்க இருக்கு. முதல்ல சைத்தன்ய மகாபிரபு எந்த காலகட்டத்துல ஷட்புஜ மூர்த்தியாக காட்சி கொடுத்தார் அப்படின்னு பார்ப்போம். ஷட்புஜ மூர்த்தியில என்னென்ன இருக்கும் அப்படின்னா மொத்தம் 6 கைகள் இருக்கும். உருவம் ஒன்றே ஒன்று தான் 6 கைகளோட. எப்படி முருகனுக்கு 12 கைகள்லாம் சொல்றோமோ, விஷ்ணுவுக்கு 4 கைகள் சொல்றோமோ, சதுர்புஜம் மாதிரி இது ஷட்புஜம். எப்படி அஷ்டபுஜ துர்கை, 8 கை துர்கை, 18 கை துர்கைலாம் சொல்றோமோ அந்த மாதிரி 6 கைகளோடு கூடிய ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு. சைத்தன்ய மகாபிரபு ஸ்வயம் கிருஷ்ணனுடைய அவதாரம். நம்ம பிருந்தாவனத்துல ஆரம்பிக்கும் பொழுது இம்லி தலான்னு ஒரு இடம் பார்த்தோம். அழகா அந்த இம்லி தலால தான் கிருஷ்ணன் அப்படியே கௌரவர்ணத்துக்கு மாறிடுறான் ராதா நாமத்தை ஜபிச்சு. அப்பதான் கண்ணன் சொல்றான், கலியுகத்துல நான் கௌர் ஹரியாக அவதாரம் பண்ணுவேன்னு சொல்றான். இன்னைக்கும் அந்த இம்லி தலால அவ்வளவு அழகா அந்த பட்டு போன புளிய மரம் இருக்கு. அந்த இடத்துல அழகா சித்திரங்கள்லாம் வரைஞ்சி வச்சிருக்கா. சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணனுடைய அவதாரமாகத்தான் கலியுகத்துல அவதாரம் பண்ணார். அவர் அவதாரம் பண்ணது நவத்வீபம். இன்னைக்கு மாயாப்பூர்னு சொல்லுவா. கல்கட்டால இருந்து ஒரு 3 மணி நேரம் டிராவல் பண்ணா இந்த மாயாப்பூர் அந்த இடத்துக்கு போயிடலாம். அந்த மாயாப்பூர் சம்பந்தப்பட்டவர் தான் அத்வைதாச்சாரியார். சைத்தன்ய மகாபிரபுக்கு முன்னாடியே பிறந்தவர். அந்த அத்வைதாச்சாரியார் பூஜை பண்ண மூர்த்தி தான் ராதா மதன் மோகன் அப்படின்னு ஏற்கனவே எல்லாம் சொல்லியிருக்கேன் நான். சைத்தன்ய மகாபிரபு சந்நியாசம் எல்லாம் வாங்கிண்டு பல ஊர்கள் யாத்திரை போற, முக்கியமா தட்சிண தேச யாத்திரை எல்லாம் போற. அழகா போகும் பொழுது கோதாவரி நதி தீரத்துல ராஜா ராமானந்தராய் அப்படின்ற ஒரு பக்தரை பார்க்கிறார். அழகா அவரோட பல விஷயங்கள் எல்லாம் சைத்தன்ய மகாபிரபு பேசுறார். அவருடைய அந்த பிரேம பாவம், பக்தி பாவம் எல்லாம் கேட்டு சைத்தன்ய மகாபிரபு ரொம்ப சந்தோஷப்படுறார். இன்னைக்கும் புரி போனோம்னா புரி ஜெகநாதனுடைய கோவில்ல இருந்து ஒரு 300 மீட்டர் அப்படி நடந்து குண்டீச்சா பவனம் போகிற வழியில, குண்டீச்சா பவனம் தான் ஜெகநாதன் ரத யாத்திரைக்காக போய் அங்க தங்குவான். பகவான் குண்டீச்சா பவனத்துக்கு போகிறது தான் ரத யாத்திரையே. அப்ப அந்த
ஜெகநாத பகீச்சா அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. ஜெகநாதனுடைய தோட்டம்னு பேர். அந்த ஜெகநாத பகீச்சாவினுடைய உள்ளுக்குள்ள பார்த்தோம்னா இன்னைக்கு ராஜா ராமானந்தர் பூஜை பண்ண ஜோரான நம்ம பகவான் 3 பேர் இருக்கா. ஜெகநாதன், பலராமன், சுபத்ரா எல்லாருமே அழகா அங்க இருக்கா. அப்ப அந்த ராஜா ராமானந்தராய் ரொம்ப விசேஷமான ஒருத்தர். அந்த ராஜா ராமானந்தராயின் மேல இவருக்கு ரொம்ப பிரியம் வந்துடுத்து சைத்தன்ய மகாபிரபுவுக்கு. அப்ப சைத்தன்ய மகாபிரபு அந்த ராஜா ராமானந்தருக்கு அழகா காட்சி கொடுக்கிறார். கோதாவரி நதி தீரத்தில் அவருடைய பக்திக்கு வசப்பட்டு. மகாத்மாக்கள் எல்லாருமே அவதார புருஷர்கள் தான். கூடுமான வரைக்கும் தங்களை வெளிக்காட்டிக்க மாட்டா. ஏதானும் ஒரு விசேஷமான சந்தர்ப்பத்துல உன்னதமான பக்தர்களுக்கு தங்களுடைய உண்மையான ஸ்வரூபத்தை காட்டி கொடுப்பார்கள். யாரோ சில பேருக்கு சுவாமி ராமானுஜர் தன் ஆதிசேஷன்றத காட்டி கொடுக்கிறார். ஸ்ரீ மணவாள மாமுனிகள் தான் ஆதிசேஷ ஸ்வரூபம்னு காட்டி கொடுக்கிறார். அது மாதிரி ஒவ்வொருத்தரும் அப்படி காட்டி கொடுக்கிறார்கள். அந்த மாதிரி சைத்தன்ய மகாபிரபு இவருக்கு காட்டி கொடுக்கிறார் ஷட்புஜ மூர்த்தியாக. அதாவது நானே ராமன், நானே கிருஷ்ணன், நானே சைத்தன்ய மகாபிரபு அப்படின்னு. திரேதாயுகத்துல நான் ராமன், அழகா துவாபர யுகத்துல கிருஷ்ணன், கலியுகத்துல நான் நிமாயி ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு அப்படின்னு 3 ரூபமா சேர்ந்து 6 கைகளோட காட்சி கொடுக்கிறார். அதுல 2 கைகள் பார்த்தா பச்சை வர்ணத்துல இருக்கும், ராமனுடைய திருக்கைகள், வில்லும் அம்பும் கொண்டு. அதன் பிறகு இன்னும் 2 கைகள் நீல வர்ணத்துல இருக்கும், புல்லாங்குழல் வச்சு கொண்டு. இன்னும் 2 கைகள்ல ஒரு கையில கமண்டலம், ஒரு கையில தண்டம். இந்த வில்லும் அம்பும் வச்சுருக்க பச்சை வர்ணம் நிச்சயமா ராமன். புல்லாங்குழல் வச்சுருக்க கூடிய கைகள் கிருஷ்ணன். சன்னியாசிக்குரியதான தண்டமும் ஜோரான கமண்டலமும் வச்சிருக்கிறது அற்புதமான சைத்தன்ய மகாபிரபு ரூபம். இப்படி ராஜா ராமானந்தராயருக்கு ஜம்மனு காட்சி கொடுக்கிறார் இந்த சைத்தன்ய மகாபிரபு. இது நடந்தது கோதாவரி நதி தீரத்துல. அது மாதிரி புரியில சைத்தன்ய மகாபிரபு இருந்த காலத்துல சார்வபௌம பட்டாச்சாரியார் அப்படின்ற ஒரு பக்தருக்கு இதே மாதிரி தானே ராமன், தானே கிருஷ்ணன், தானே சைத்தன்ய மகாபிரபு அப்படின்னு காட்டி கொடுத்தார். இதுதான் சைத்தன்ய மகாபிரபுவினுடைய ஷட்புஜ ரூப ரகசியம். இதுதான் சைத்தன்ய சரித்திராமிருதத்துல காண கிடைக்கக்கூடிய ஒரு ரகசியமான விஷயம். ஸோ இந்த ரூபம் கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இருக்கிறவாளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ரூபம். எப்படி ராமானுஜருடைய ஸ்ரீபெரும்புதூர் மூர்த்தி, மேல்கோட்டை மூர்த்தி, ஸ்ரீரங்க மூர்த்தி, அப்புறம் ஆழ்வார்த் நகரி மூர்த்திகள்லாம் ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கு எவ்வளவு முக்கியமோ, எப்படி மத்வ சம்பிரதாயத்துல சுவாமி ராகவேந்திரருடைய மந்திராலயம் மிருத்திகா பிருந்தாவனம், முக்கியமா பிருந்தாவனம் எவ்வளவு விசேஷமா பிராதான்யமோ, அந்த மாதிரி கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்துல ஷட்புஜ சைத்தன்ய மகாபிரபுவினுடைய ரூபம் பல பேருக்கு தியான வஸ்துவா இருக்கு. இதுதான் சைத்தன்ய மகாபிரபுவினுடைய தியான இந்த ஷட்புஜ மூர்த்தியினுடைய ரகசியம். இந்த பிருந்தாவனத்துல இந்த ராதாரமன் கோவில் பக்கத்துல தான் இவர் இருக்கார். குணமஞ்சரி தாஸ் கோஸ்வாமின்னு ஒருத்தர் இருந்தார். ரொம்ப விசேஷமான ஒரு பக்தர். அந்த பக்தருக்கு ஒரு தடவை பகவான் அழகா
ஜம்முன்னு காட்சி கொடுத்து நம்ம சைத்தன்ய மகாபிரபு காட்சி கொடுத்து இந்த மாதிரி என்னுடைய ஒரு பக்தை என்னுடைய ஒரு ஷட்புஜ மூர்த்தியை வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கா, அதை நீ போய் அங்கிருந்து கொண்டு வந்து பிருந்தாவனத்துல வச்சு பூஜை பண்ணுன்னு அவருக்கு உத்தரவு கிடைச்சது. அதே சந்தர்ப்பத்துல எந்த லேடி இந்த மூர்த்தியை பூஜை பண்ணிட்டு இருந்தாலோ அவளுக்கும் காட்சி அழகா காட்சி கொடுத்து, இந்த மூர்த்தி இனிமேல் பிருந்தாவனத்துக்கு போகணும், பிருந்தாவனத்திலிருந்து ஒரு பக்தர் வருவார், அவரிடத்துல இந்த மூர்த்தியை கொடுத்துடு அப்படின்னு அவளுக்கும் உத்தரவு. ஒரு பெண்மணி, இன்னைக்கு அந்த இடம் பங்களாதேஷ்ல இருக்கு. அந்த காலத்துல பங்களாதேஷ் கிடையாது, எல்லாமே பாரதம் தானே. பாகிஸ்தான், பங்களாதேஷ், இந்தியா எல்லாம் சேர்ந்து தானே பாரதம். அப்ப ரெண்டு பேரும் காட்சி கிடையாது. சரி, இவரும் கிளம்பி போறார். அங்க போனோன்னா அவளுக்கும் தெரியறது இவர் தான் அப்படின்னு. குணமஞ்சரி தாஸ் அப்படின்னு அவருக்கு பெயர். ஆல் த வே பிருந்தாவனத்திலேருந்து அவர் கிளம்பி போய் அந்த அம்மா கிட்டேன்னு அந்த ஷட்புஜ மூர்த்தியை வாங்கி அழகா போட்டு, அப்புறமா மாட்டு வண்டி, ஏன்னா பல ஊர்கள் கடந்து வரணும் இல்லையா, நதியில எல்லாம் வரும்பொழுது போட்ல கடந்து ரோட்ல எல்லாம் மாட்டு வண்டியில வச்சு அந்த சைத்தன்ய மகாபிரபுவை பத்திரமா கொண்டு ஜம்முன்னு, அவர் தான் கல்லூஜி அப்படின்னு சொல்லுவாங்க. குணமஞ்சரி தாஸ் அவரை தான் கல்லூஜின்னு சொல்ல அழகா அவர் கொண்டு ராதாரமணன் கோவிலோடைய அந்த பக்கத்துல தான் இந்த மூர்த்தியை ஸ்தாபிதம் பண்ணார். அத்தனை விசேஷம். பங்களாதேஷ்ல இருந்து ஆல் த வே கிளம்பி வந்த சைத்தன்ய மகாபிரபுவினுடைய மூர்த்தி தான் இந்த ஷட்புஜ மகாபிரபு மூர்த்தி. அதை பார்த்துக்கோங்க, பகவான் மட்டும் இல்லை, பக்தாளும் பாகவதாளும் அவளுடைய பக்தியினாலே ஒவ்வொரு காலகட்டத்தில் உலகத்துல பெரிய காரியங்களை சாதிக்கிறார். ஒரு சொப்பனம், அந்த கனவை நம்பி ஒருத்தர் இங்கிருந்து கிளம்பி பிருந்தாவனத்திலிருந்து அவ்வளவு தூரம் போய் அந்த மூர்த்தியை கொண்டு பிருந்தாவனத்துல வச்சிருக்கார். 1830களில் வந்த மூர்த்தி இன்னைக்கும் கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்திற்கு ரொம்ப ஆசையா பிருந்தாவனத்துக்கு வரும் பொழுது சேவிக்கிற ஒரு மூர்த்தி இந்த ஷட்புஜ மகாபிரபு மூர்த்தி. நானே ராமன், நானே கண்ணன், நானே சைத்தன்ய மகாபிரபு அப்படின்னு பாக்யம். இது நேற்று நைட்டே ரெக்கார்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், ஆனால் நேற்று நைட் பண்ண முடியல. புது வருஷத்துக்கு இந்த ஷட்புஜ சைத்தன்ய மகாபிரபுவினுடைய ஆசீர்வாதம். ஸோ ராமனுடைய, கிருஷ்ணனுடைய, ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபுவினுடைய ஆசீர்வாதம் மூன்றும் சேர்ந்து எப்படி முக்கணிகளும் விசேஷமா சித்திர மாசத்துல சொல்லுவோமோ, வசந்த காலத்துல சொல்லுவோமோ, அந்த மாதிரி இந்த மூன்று ஸ்வரூபமும் சேர்ந்து இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கு. இன்னும் நானே இந்த மூர்த்தியை சேவிச்சது கிடையாது. அப்புறம் எப்பயாவது பிருந்தாவனம் போகும்பொழுது கட்டாயம் போய் இவரை தரிசனம் பண்ணணும். இந்த ஷட்புஜ மூர்த்தி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் பரிபூர்ண சமாதானம், சாந்தி, நிம்மதி, ஐஸ்வர்யம், பக்தி, ஞானம், வைராகியம், திருப்தி, நிம்மதி எல்லாம் பூரணமா தரட்டும். சரியா? ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே. जय भोलो राधा रानी की जय, जय भोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय, जय भोलो वृंदावन धाम की जय, भोलो यमुना मैया की
जय बोलो गोवर्धन गिरिराज की जय बोलो षड्भुज महाप्रभु चैतन्य महाप्रभु की जय जय बोलो आज की आनंद की जय राधे कृष्णा।